அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியாவில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் விட்டு செக் பண்ணோம். அதில் லீக்கேஜஸ் நிறைய இருந்தது. கிராக்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி சிப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வாட்டர் வித்து கெமிக்கல் ஆட் பண்ணி நம்ம ஷிப் பண்ணி வச்சுருக்க ஸ்பேசேஜில் நம்ம அதை அப்ளை பண்ணுறோம். கிராக்ஸ் வந்து சீலிங்ஸில் இந்த மாதிரி டெவலப்பில் இருந்தது. நெக்ஸ்ட்டு கிராக்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதில் கெமிக்கல் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிராக்ஸில் கிராக் ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் சைடில் வந்து டேப்பர் அடிக்கணும். டேப்பர் அடிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு 1 கோட்டு ஃப்ளோர் வால் ஜாயினில் 1 கோட்டு கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து சைடு டேப்பரில் கலவையில் SBR லேட்டக்ஸ் ஷாப்டு ஃபைபர் கிளாஸ் மிக்ஸ் பண்ணி சைடு டேப்பர் அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் வந்து கெமிக்கல் கோட்டிங். கெமிக்கல் கோட்டை வந்து 2 கோட் அப்ளை பண்ணுறோம். வெர்டிக்கல் லைன் ஒரு கோட்டும் ஹரிசாண்டல் ஒரு லைன் ஒரு கோட்டும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோட்டிங் அடிக்கும் பொழுது நம்ம வாட்டர் க்யூரிங் கம்பல்சரி பண்ணிட்டு தான் நம்ம கோட்டிங் அடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியா கவரேஜ் ஆகும். இட்டு எந்த ஒரு கேப்ஸுமே இருக்காது, எல்லா கேப்ஸுமே ஃபில் ஆகும். டூ கோட் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிங் பண்ணுறோம். ஃப்ளோர் ஃபுல்லாகவே பிளாஸ்டிங் பண்ணுறோம். சைடு டேப்பரும் மீண்டும் நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறோம். பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் பாலை நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறோம்.